யோகிஜி, சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, அதே மாதிரி சில கேள்விகளையும் கேக்குறாங்க. நீங்க குடும்ப அரசியல் நடத்துறவங்க மக்கள் ரேஷனை சாப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. யாரு சாப்பிட்டாங்க? யாரோட ரேஷனை சாப்பிட்டாங்க? அதாவது நான் இப்போ உங்களுக்கு கோரக்பூர் நாடாளுமன்ற உறுப்பினரா சொல்றேன். கோரக்பூர் மக்கள் மேல எனக்கு பொறுப்பு இருந்தது. டிசம்பர் 2016 ஜனவரி 17 யூபியில பல மாவட்டங்கள்ல பசியால உயிரிழந்தாங்க. நான் அங்க போயிருந்தேன், குஷிநகருக்கு போயிருந்தேன். அதே மாதிரி சோன்பத்ரா மாதிரி பகுதிகள்லயும் உயிரிழந்தாங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதாவது 2004 இருந்து 2007க்கு நடுவுல குஷிநகருக்கு நான் போயிருந்தேன். 2017 பசியால உயிரிழந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் அங்க போயிருந்தேன். நான் அங்க அரசியல் காரணத்துக்காக போகல. அந்த செய்தியை கேட்டோன்னா மனசு வலிச்சுது எனக்கு. எப்படி இப்படி கொடூரமான உயிரிழப்புகள் நடந்ததுன்னு. ஒரு சந்நியாசியா, ஒரு யோகியா, மனித நேயத்துக்காக மக்களுக்காக போய் நின்னு அன்னைக்கு உதவணும்னு எனக்கு தோணுச்சு. நான் குஷிநகருக்கு போனப்போ நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த வீடுகளுக்கெல்லாம் 2004 இருந்து 2007க்குள்ளேயும் விசிட் பண்ணியிருந்தேன். நான் அங்க வந்திருக்கேன்னு சொன்னேன். தெரியும்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்குல்லன்னு கேட்டேன். ஆமான்னாங்க. அப்போ உங்களுக்கு ரேஷன் கிடைக்கிறது இல்லையான்னு கேட்டேன். நான் எப்ப கேட்டேன்னா ஜனவரி 17 கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க எல்லா ரேஷன் கார்டையும் பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னாங்க. அதே மாதிரி முஸ்ஸர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகமா அங்க இருக்காங்க. அவங்க எல்லாரோட நிலைமை மோசமா இருந்தது. அதே நிலைமை தான் சோன்பத்ராலையும் இருந்தது. நான் ஒரு நாள் 2017 தேர்தல் நடந்துகிட்டு இருந்த சமயம் பிப்ரவரியில டெல்லியிலிருந்து லக்னோ வந்துட்டு இருந்தேன் தேர்தல் கேம்பெயினுக்காக. அப்போ அது ஒரு நிகழ்ச்சி. அப்போ ஒரு நபர் என் பக்கத்துல உட்காந்துருந்தாரு. நான் உட்காந்து நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவரு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. நான் யூபியோட உணவுத்துறை செயலாளர்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட நலம் விசாரிச்சேன். அதுக்கப்புறம் சொன்னேன், யூபியில சில மாவட்டங்கள்ல பசியால உயிரிழந்து போறாங்க, நீங்க அதை கவனிக்கணும்னு சொன்னேன். இல்ல சார், அப்படி எதுவுமே நடக்கல, இல்ல நான் நேர்ல போய் பார்த்தேன்னு சொன்னேன். இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப முக்கியமா எடுத்துக்கணும். அந்த மக்கள் கிட்ட ரேஷன் கார்டு இல்ல, அதுக்கு முன்னாடி நாங்க ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம்னு சொன்னேன். நான் முதலமைச்சரா பதவியேத்த உடனே கையெழுத்து போட்ட முதல் உத்தரவே இதுதான். மாநிலத்துல உள்ள எல்லா ரேஷன் கார்டுகளையும் ஒரே நேரத்துல ஆய்வு பண்ணுங்க, எல்லா ரேஷன் கடைகளையும் ஒரே நேரத்துல சோதனை பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். போலியான கார்டுகள் எத்தனை இருக்குன்னு பார்க்க சொன்னேன். 40 லட்சம் போலியான கார்டுகள் இருந்தது. அந்த ஏழைகளோட ரேஷன் கார்டு வேற ஒருத்தர் கையில. அதிகமா இருந்த இடத்துல உடனடி நடவடிக்கை எடுத்தோம். அதுக்கப்புறம் மாநிலம் முழுக்க ஒரு இயக்கம் நடத்தி 1,25,00,000க்கு மேலான ரேஷன் கார்டுகளை புதுசா வாங்கி கொடுத்தேன். அதாவது எந்த பெருந்தொற்றா இருந்தாலும் நோயால இறக்குறவங்கள விட பசியால இறக்குறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் உறுதியா சொல்ல முடியும், கொரோனா காலகட்டத்திலையும் 2017க்கு அப்புறமும் யூபியில பசியால உயிரிழப்பே நடக்கல. இனிமேலும் நடக்க விடமாட்டோம். அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேஷ் முன்னேறி இருக்கு. என்னோட அக்கறை ஏழை மக்கள் மேல இருக்கு. சமாஜ்வாடி கட்சி ஆட்சி காலத்துல ஏழைகளோட உணவுகளை அவங்களே சாப்பிட்டுருவாங்க. நான் குஷிநகருக்கு போனப்போ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உயிரிழந்த அந்த குடும்பம் ஒரு சின்ன குடிசையில இருந்தாங்க. உடைஞ்சு போன ஒரு கூரை, சிதைந்த குடிசை. நான் உள்ள போய் கேட்டேன், அதாவது எப்படி இந்த உயிரிழப்பு நடந்ததுன்னு கேட்டேன். உங்க ரேஷன் கார்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். நான் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த நேரத்துல ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அப்ப அவங்க, ஆமா சார், ரேஷன் கார்டு கிடைச்சது, ஆனா அவங்க புடுங்கிட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன். அந்த வீட்டுக்கு பக்கத்துல சமாஜ்வாடி கட்சியோட நிர்வாகி வீடு இருக்கு, அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க. அது எப்படி எடுக்க முடியும்னு கேட்டேன். அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சமாஜ்வாடி கட்சியோட ஆட்சி நடக்குது, அவங்க சொல்றதுதான் இங்க சட்டம்னாங்க. இப்படி உணவு தானியம் ஊழல் நடந்திருக்கு. அதாவது 2005
பலியான், கோண்டா மாதிரியான 12 பகுதிகளில் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான கோடி ரூபா மதிப்பிலான உணவு தானிய ஊழல் நடந்திருக்கு. அப்பவும் பசியால இறந்துகிட்டு இருந்தாங்க. பசியால 2012ல இருந்து 17க்குள்ளேயும் செத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னால சொல்ல முடியும், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன்ல இருந்து உத்தரப்பிரதேசத்தோட அமைப்பு தான் மிக சிறந்தது. என்னால ரொம்ப பெருமையா உத்தரப்பிரதேசத்தை பத்தி சொல்ல முடியும். ஒவ்வொரு ஏழைக்கும் இப்ப ரேஷன் கிடைக்குது. அதே மாதிரி மத்திய அரசு ஒரு டீமை அனுப்புனாங்க. அதுலயும் யூபி தான் சிறந்த செயல்திறனை காட்டினாங்க. என்னோட அனுபவத்தாலையும் நீங்க சொன்ன இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, மாசத்துக்கு 2 முறை ரேஷன் பயோமெட்ரிக் முறையில கிடைக்குது. அது மட்டும் இல்ல, யாருக்காவது ஒரு புகார் இருந்தா ஃபோன் பண்ண ஒரு நம்பரும் இருக்கு, உடனே நடவடிக்கையும் எடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. நாங்க ரேஷன் கடைகள்ல இ-பாஸ் மெஷின் மட்டுமே வைக்கல. அந்த இ-பாஸ் மெஷின்களை நாங்க வீடியோ வாய்ஸ் மெஷின்களை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மெஷினை யாராவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போனா லக்னோல எனக்கு உடனடியா அலர்ட் வந்துரும். அதுக்கப்புறம் உடனடியா விசாரணை நடக்கும். மெஷினை ஏன் எடுத்தாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கப்படும். டீம் நேரடியா வந்து ஆய்வு செய்வாங்க. ஏதாவது முறைகேடு நடந்திருக்கான்னு பார்ப்பாங்க. உதவி தேவைப்படுற ஒவ்வொருத்தரும், நான் உத்தரவு கொடுத்திருக்கேன், யாராவது ஏழைக்கிட்ட ரேஷன் கார்டு இல்லைனாலும் அவங்களுக்கு ரேஷன் கொடுங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலான்னு சொன்னேன். அதுவும் முடியலன்னா அவங்கள என்கிட்ட அனுப்புங்க, நானே என் செலவுல பாத்துக்கிறேன்னு. ஆனா யாரும் பசியால இறக்கக்கூடாது. யாராவது ஒருத்தங்க இறந்தா அதுக்கு பொறுப்பானவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது பொறுப்புணர்வு இல்லாததுனால தான் இதுக்கு முன்னாடி ஏழை மக்களுக்கான ரேஷனை சாப்பிட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்குது. கொரோனா காலகட்டத்துல அதிகமான பசி மரணங்கள் ஏற்பட்டு இருக்கணும். அப்படி நடக்கல. அப்படி நடக்க நான் விடவே இல்ல. யோகிஜி அவர்களே, ஆனா ஆக்சிஜன் குறைபாடு இருந்தது, ஹாஸ்பிட்டல்ல பெட் குறைபாடு இருந்தது. 2 மாசம் வரைக்கும் மக்கள் அவதிப்பட்டாங்க. அதாவது யூபி பாத்தீங்கன்னா அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு பகுதி. 10ல இருந்து 12 நாள் கொஞ்சம் ஆக்சிஜன் குறைபாடு இருந்தது. அத நான் மறுக்கவே இல்லை. அத மிகப்பெரிய பேனிக்கா மாத்தினாங்க. அத பேனிக்கா மாத்தாம இருந்திருந்தா ஆக்சிஜன் சப்ளைய இன்னும் நாங்க ஒழுங்கா நிர்வகிச்சு இருப்போம். இந்த விஷயத்துல மக்கள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சிஜன் தேவையில்லாதவங்கெல்லாம் சிலிண்டரை வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நாங்க பிரதமர் மோடிஜிக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏர்ஃபோர்ஸ் விமானங்களை பயன்படுத்தி ஆக்சிஜனை கொண்டு போகவும் வசதி பண்ணாரு. ஸ்பெஷல் ஆக்சிஜன் ட்ரெயினும் ரெடி பண்ணாங்க. யூபி நாட்டின் பல பகுதிகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்க ஏற்பாடு பண்ணுச்சு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் ஆக்சிஜன் விஷயத்துல தன்னிறைவு நடந்த மாநிலமா மாறி இருக்கு. நீங்க சொல்றபடி இன்னொரு முறை கடவுள் தயவால் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. வந்தா எங்ககிட்ட கடந்த பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல, இன்னும் ஒரு வருஷம் முடியவே இல்லை, ஏப்ரல்ல அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நாங்க யூபியில் 551 ஆக்சிஜன் பிளான்ட்டுகள் ஏற்படுத்தியிருக்கோம். நாட்டிலேயே அதிக ஆக்சிஜன் பிளான்ட் உள்ள மாநிலம் யூபி. அதுல பிஎம் கேர் ஃபண்டு மூலமாவும் கிடைச்சது, சிஎஸ்ஆர்லையும் கிடைச்சது. மாநிலத்திலையும் தனியா ஃபண்டு ஒதுக்கி ஆக்சிஜன் பிளான்ட் அமைச்சிருக்கோம். இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், யூபியில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டமும் ஆக்சிஜன் விஷயத்துல தன்னிறைவு அடைஞ்சிருக்கு. இனிமே அப்படிப்பட்ட கிரைசிஸ் எங்கேயுமே வராது. யோகி அவர்களே, கொரோனா மேனேஜ்மெண்ட்டை பத்தி சொன்னீங்க, ரேஷன் பத்தி சொன்னீங்க. கடந்த முறை நம்ம பேசும்போது ஃப்ரீ கேஸ் கனெக்ஷனை பத்தியும் சொன்னீங்க. அப்புறம் இப்போ நான் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ்ல பாக்குறேன், யூபி அரசாங்க நலத்திட்டத்தின் பயனாளிகள் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. பிரதமர் மோடிஜி நாட்டோட அரசியல் அஜெண்டாவை மாத்திருக்காரு. இன்னைக்கு சிலர் இப்பவும் சாதி கணக்குகளுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவு பேரு, அவங்க அவ்வளவு பேரு, இதெல்லாம் சேர்த்தா பிஜேபிக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும்னு அரசியல்வாதிகள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாம் பழைய காலம். இப்போ 2014ல மோடி அவர்கள் நாட்டோட முழு அரசியல் திசையே மாத்திட்டாரு. இதுக்கு முன்னாடி சாதி, மதம், மொழி, பகுதி அப்படின்னு தான் இருந்தது. ஆனா இப்போ வளர்ச்சி, ஏழை மக்களுக்கான திட்டங்கள், பாதுகாப்பு, இந்த விஷயங்கள் தான் முக்கியமா பேசப்படுது. விவசாயிகளா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், தொழிலாளிகளா இருக்கட்டும், இல்ல சமூகத்துல எந்த பொறுப்புலையும் இருக்கட்டும்,
அவர்களோட முன்னேற்றத்திற்காக செய்யப்படும் வேலைகளை மையப்படுத்தி தான் முன்னேறி போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சமூகத்தையும் புறக்கணிக்காம எல்லா வேலைகளும் செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. விவசாயிகளுடைய முக்கியமான புகார் என்னன்னா, மாடுகள் வயலுக்குள்ள நுழைஞ்சிடுது, பயிர்களை சேதப்படுத்துது, ராத்திரி முழுக்க காவல் காக்க வேண்டியிருக்கு. இத சமாஜ்வாதி கட்சியும் தொடர்ந்து கேள்விகள் எழுப்புறாங்க. அதாவது நாங்க ஒரு உறுதியை எடுத்திருக்கோம். அதாவது கோமாதாவை வெட்ட அனுமதிக்க மாட்டோம். அதே நேரத்துல விவசாயிகளோட பயிர்களையும் சேதமடைய விட மாட்டோம். அதாவது கோமாதாக்களை 2017க்கு முன்னாடி ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு கொண்டு போயிருவாங்க. கட்டாயப்படுத்தி புடிச்சிட்டு போயிருவாங்க. கடத்தலும் நடந்தது. ஆனா இப்ப என்னால உறுதியா சொல்ல முடியும், யூபியில மாடு கடத்தல் நடக்காது. சட்டவிரோத ஸ்லோட்டர் ஹவுஸ்களும் இருக்காது. ஆனா இதுக்கான சரியான அமைப்புகள் இருக்கணும். அதுக்கான பல முயற்சிகளை ஆரம்பிச்சோம். எங்க கிட்ட 9 லட்சம் கால்நடைகள் இருக்கு. அரசு நடத்துற கோசாலைகள் பராமரிக்கப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா 1 லட்சம் கால்நடைகள் விவசாய குடும்பங்கள்ட்ட இருக்கு. அந்த ஒவ்வொரு மாட்டுக்கும் மாசம் 900 ரூபாய் கொடுக்கறோம். என்ன கேட்டீங்கன்னா, கோமாதாவை பராமரிக்கிறது ஒரு புண்ணியமான வேலை. இயற்கை விவசாயத்தோட இத பிரதமர் இணைச்சிருக்காரு. எதிர்காலத்துல வீட்டு எரிபொருள் பிரச்சனைகளுக்கும் இத நாங்க முழுசா பயன்படுத்த போறோம். நாங்க சேவாக்தா யோஜனா 1 லட்சம் கால்நடைகளை விவசாயிங்களுக்கு கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாட்டுக்கும் மாசம் 900 ரூபாய் கொடுக்கறோம். ஒரு மாட்டுக்கு. ஒரு விவசாயி கிட்ட 4 மாடுகள் இருந்தா மாசம் அந்த விவசாயிக்கு 3600 ரூபாய் கிடைக்கும். நாங்க இன்னொரு திட்டமும் கொண்டு வந்திருக்கோம். அரசு பாதுகாப்பு மையங்கள்ல இருக்கிற கன்று போட்ட பசுக்களை ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குடும்பங்களுக்கு கொடுக்கறோம். அவங்களுக்கு மாடையும் கொடுக்கறோம். அதோட சேர்த்து மாசம் 900 ரூபாய் கொடுக்கறோம். ஆனா அதுக்கான வெரிஃபிகேஷன் கண்டிப்பா நடக்கும். மாட்டை சரியா பராமரிக்கிறாங்களா, தீவனம் கொடுக்கறாங்களா, எல்லாத்தையும் நாங்க ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதனால பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா பிளானிங்ல ஏதாவது தவறு நடந்துச்சா? அதாவது பிளானிங்ல எந்த தவறும் இல்ல. என்ன நடந்ததுன்னா, அதாவது அரசு இந்த விஷயத்துல முழுசா வேலை செஞ்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிலர் அரசே பாத்துக்குதேன்னு நினைச்சு தங்களோட மாடுகளை வீட்ல வளர்க்காம வெளியில விட்டுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு தரப்பு இருக்கு. ரொம்ப புத்திசாலித்தனமா இதெல்லாம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வீட்ல வளர்த்தவங்க சில பேரை பாத்தீங்கன்னா, பிஜேபிக்கு ஏதாவது பாதிப்பு வரணும்னே திட்டமிட்டு தங்களோட மாடுகளை சந்தைகள்லயோ வயல்களையோ தங்களோட மாடுகளை திட்டம் போட்டு விட்டுறாங்க. ஆனா நாங்க இப்போ ஒரு புது முடிவு எடுத்திருக்கோம். அந்த மாடுகளை நாங்க ப்ராப்பரா கேர்டேக் செய்ய போறோம். நாளைக்கு எங்க மாடுன்னு சொல்லாம இருக்க. அதுக்கப்புறம் அவைகளை கோசாலாக்கு கொண்டு போய் அதுகளை சரியா பராமரிப்போம். எனர்ஜியோட இணைக்க போறோம். இயற்கை விவசாயத்தோட இணைக்க போறோம். வருங்காலத்துல நல்ல ஒரு அமைப்பு உருவாகும். அதாவது உத்தரப்பிரதேசம் இயற்கையும் இறைவனையும் ஆசீர்வதிச்ச ஒரு நிலம். யூபியில என்ன இல்ல, எல்லாம் இருக்கு. அதாவது உத்தரப்பிரதேசத்துல நாங்க கோமாதாவையும் பாதுகாப்போம், விவசாயிகளையும் பயிர்களையும் காப்பாத்துவோம், இயற்கை விவசாயத்தையும் முன்னேற்றுவோம். பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த புதிய இயற்கை விவசாய கான்செப்டுக்கும் யூனியன் பட்ஜெட்ல முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாட்டுல இருந்து ஒரு வருஷத்துல 30 ஏக்கரா நிலத்துக்கு தேவையான இயற்கை உரம் கிடைக்கும். வெளியில இருந்து ஃபெர்டிலைசர் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாமே மாட்டிலிருந்தே கிடைக்கும். அந்த திசையில தான் நாங்க இயற்கை விவசாயத்தை முன்னேற்றிக்கிட்டு போறோம். அது வெற்றி அடையுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நீங்க ரேஷன் கொடுக்கறீங்கன்னா அகிலேஷ்ஜி சொல்றாரு, ரேஷனோட நாங்க நெய்யும் தருவோம், கடுகெண்ணையும் தருவோம்னு சொல்றாரு. ரேஷனையே முழுங்குறவங்க நெய் தருவாங்களா? மாடுகளை கசாப்பு கடையில ஒப்படைச்சவங்க நெய்யை எங்கிருந்து தருவாங்க? நெய்யினா என்னன்னு தெரியுமான்னு அவங்க கிட்டே கேளுங்க. பேரிடர் நேரத்துல நாங்க தான் ரீஃபைண்ட் ஆயில கொடுக்க ஆரம்பிச்சோம். இவங்க மக்களோட ரேஷனையே சாப்பிட்டுருவாங்க. நாங்க ரேஷன் 2 தடவை கொடுக்கறோம். நான் பிரதமருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன். கடந்த 22 மாசங்களா யூபியில 15 கோடி மக்களுக்கும் நாடு முழுக்க 80 கோடி மக்களுக்கும் இலவச ரேஷன் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுல யூபி அரசும் இணைந்து வேலை செய்றாங்க. ஏழை மக்களுக்கு மாசம் 2 தடவை ரேஷன் கிடைக்குது. நாங்க அதுல பருப்பு, ரீஃபைண்ட் ஆயில், உப்பையும் சேர்த்திருக்கோம். இத பாரதிய ஜனதா கட்சினால தான் செய்ய முடியும். நீங்க வேணா பாருங்களேன், சமாஜ்வாடி கட்சி எப்படி செய்ய போறாங்க?
முதல்ல அவங்களுக்குள்ளேயே கொள்ளை ஆரம்பமாயிரும். மாமா மச்சானுக்குள்ள சண்டை ஆரம்பிக்கும், வாக்குவாதம் நிறைய வரும், ஒவ்வொருத்தருக்குள்ள சண்டை சச்சரவு வரும். டிரான்ஸ்பரன்சின்னு சொல்ற விஷயமே சமாஜ்வாடி கட்சியில அவங்க ரத்தத்திலேயே இல்ல. இன்னொரு வாக்குறுதியும் அவங்க கொடுத்திருக்காங்க, லேப்டாப் வழங்குறோன்னு. போன தடவையும் கொடுத்திருந்தாங்க. எத்தனை இளைஞர்களுக்கு கிடைச்சது? 15 லட்சம் இளைஞர்களோட பேர் வந்தது. அதுல சில ஆயிரம் பேருக்கு தான் போய் சேர்ந்தது, மத்ததெல்லாம் மாயமாயிருச்சு. இல்ல, அந்த நேரத்துல நான் முலாயம்ஜியோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். இந்த லேப்டாப்பை கொடுக்கறத நிறுத்துங்க, அதுல மக்கள் மோடிஜியையும் யோகிஜியையும் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. சரியா தானே சொல்லியிருக்காரு. மக்கள் பார்க்க நினைக்கிறது தான் பார்ப்பாங்க. பார்க்க தகுந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா அவங்க எதை பார்ப்பாங்க? அதாவது ரஜத் சார், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு குற்றவாளி கூட தன்னோட மகன் குற்றவாளி ஆகணும்னு நினைக்க மாட்டான். ஒசாமா பின்லேடன் கூட தன்னோட மகன் தீவிரவாதி ஆகணும்னு ஆசைப்படல. அதுபோலதான் எந்த ஒரு அப்பாவும் தன்னோட பையன் காலையில எழுந்த உடனே லேப்டாப்ல இவங்க போட்டோவை பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா அந்த நாள் மட்டும் இல்ல, அந்த வருஷமே கெட்டு போயிரும், வாழ்க்கையே நாசமாயிரும். அதனால முலாயம் சிங்ஜி ஒரு நல்ல அனுபவம் உள்ள தலைவர். அதனாலதான் கருகல்ல போய் நல்லா புத்திசாலித்தனமா பேசினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க, நான் வந்துட்டேன், நீங்க யாரை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சீங்களோ ஜெயிக்க வைங்க. அப்ப சமாஜ்வாடி கட்சியில இருந்து ஒருத்தர் சொன்னாரு, வேட்பாளர் பேரையாவது சொல்லுங்கன்னாங்க. அதுக்கு அவரு, தேர்தல்ல யார் நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்களே யோசிச்சு பாருங்கன்னாரு. அதாவது ஒரு கட்சியோட தேசிய தலைவர் வேட்பாளரோட அப்பாவா இருக்கிறவரு, முன்னாள் தேசிய தலைவர் தற்போது தேசிய தலைவரோட அப்பாவா இருந்து மறந்துட்டாரு போல இருக்கு. அப்பாவுக்கு புள்ளையோட பேர் தெரியாதுன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சமாஜ்வாடி கட்சியோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, அதாவது உங்களுக்கு இலங்கையில நடந்த அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரலையா? லங்கினியோட கதை ஞாபகம் வரலையா? லங்கினியும் இப்படிதான் நினைச்சா. அவ ஹனுமான ரொம்ப இளக்காரமா நினைச்சிட்டா. ஒரு சின்ன குரங்கு தானே, மிரட்டுனா பயந்து ஓடிரும்னு நினைச்சா. ஆனா பஜ்ரங்கபலி தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சப்போ லங்கினிக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்தப்போ லங்கினிக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது இப்போ என் ஆயிலும் முடிய போகுது, இலங்கையோட கதையும் முடிய போகுது, அதே மாதிரி சமாஜ்வாடி கட்சியும் அழிய போகுது. அந்த கட்சியோட தேசிய தலைவருக்கு, அதாவது முன்னாள் தேசிய தலைவருக்கு தற்போதைய தேசிய தலைவர் பேரு தெரியல, தகப்பனுக்கு புள்ளையோட பேரு தெரியல. இதுலயே தெரிஞ்சுக்கங்க, திரேதா யுகத்துல நடந்த அந்த கணிப்பு இப்போ மீண்டும் நடக்க போகுது. யோகிஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு பிஸியான நேரத்திலையும் நேரம் ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களுக்கு நன்றி.